வால்பாறை இதெல்லாம் நான் ஊழியருக்கு போய் ஊழியம் பண்ணுற காரணமே இதுதான். லண்டனில் வருவார், சொந்த ஊர் வந்து சென்னை தான், தாமரை சைடு. நல்ல ஒரு தேவ மனுஷன் இல்லையா? ஒரு 7 வயசுல ஆண்டவர் எடுத்துட்டார் இல்லையா? சார்லஸ் அப்ரஹாம் பேர். அது போல ஒரு எத்தனையோ பேர் தப்பு சொல்லிடுவாங்க. எனக்கு காலையில் நடுவு இல்லை, ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்போல்லாம் துப்பா பாஷை ஃபுல்லாக துப்பா போட்டுருக்கேன். இப்படி எடுத்தேன், இப்படி ஸ்டோப் போல எடுத்தான் அப்படி இல்லையா? 2007 வந்து ஃபுல் துப்பா போட்டுருக்கோம், ஒயிட் துப்பா. எங்கள் ஐயா சாம்சுந்தர் ஐயா சென்னையில் பெரிய பாஸ் ஆகும், அவர் 2012 அவரே இருக்கார். அப்போது நான் ரசிக்கப்பட்ட காலத்தில் ஃபுல் துப்பா போட்டுருக்கேன். சொந்த சர்ச்சி, பெரிய சர்ச், இதோட பெருசியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் அந்த சர்ச்சில் வருவாங்க. இப்போ அதோட வேல்யூ 50 லட்சம். 2002 கட்டினேன், 2010 ஆண்டு சொல்கிறார், கொடுத்துட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னே நடந்த சாட்சி தான் இது ஐயா தெரியுங்க இல்லையா? 2008 வந்து வேலூர் கோட்டை வேலூர் பெரிய மீட்டிங் போயிட்டு சாயந்தரம் மீட்டிங் நடத்திருக்கிறேன். நான் அதே 2008 நான் என்ன பண்ணேன், பைக்கில் உட்காந்து என் மனைவியை உட்கார வச்சு ஒரு வீட்டுக்கு இருந்தோம். மாட்டு வண்டி போக சொல்லி இப்படி கட் பண்ணுறப்போ சின்ன ஃபோனில் என் ஒய்ஃப் பேசிட்டு இருந்தாங்க, ஒயிட் ட்ரெஸ்ஸில் கப்பல் கீழே விட்டோம். ஐயோ, அந்த பயத்துக்காக நான் 40 ஸ்பீடில் போயிருந்தேன். இன்னும் என் மணிக்கு என்ன சொல்லி நான் பைக்கு நிற்க வச்சு ஓடி பார்க்காம கபால் கால் கீழே வச்சப்பாரு. எதுவுமே பிடிக்கல, பைக்கு பிடிக்கு எதுவுமே பிடிக்காது. டக்குனு கால் கட்டில படிக்கல, கீழே ஒரு கல் வச்சு அடிப்பட்டு என் முக்கியம் 4 நரம்பு கட் ஆகி போச்சு. இப்போ 4 நரம்பு இல்லை. அப்போ சிஎம்சி ஆஸ்பத்திரியில் 1,80,000 ரூபாய் கேட்டாங்க. அந்த நரம்பு கம்பியில் கட்டணும், 1 பாத்ரூம் 2 பாத்ரூம், நீ படிக்கிற இடத்துல இருந்து ஒரு மணி தான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கணும். அப்புறம் அது செட் ஆகிடும். அப்போ நான் சொன்னேன், டான்சி ஆகலைன்னா ஐயோ ஓட முடியுமா? அப்படியெல்லாம் முடியாது. என்ன பண்ணணும், இப்படி மொல்லாமல் நடக்கணும். எப்படி நடக்கணும்? இப்படி மொல்லாமல் எடுக்கணும். கம்பி கட்டாயி போச்சா திரும்பி இப்படியே ஆப்ரேஷன் பண்ணணும். நான் சொன்னேன், நான் எனக்கு சர்ச்சைக்குது, என்னை நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் நொண்டியாக இருந்து சொத்துக்கு போயிடுவேன், ஆப்ரேஷன் வேண்டாம். அது சொல்லி ஆட்டோவில் ஏற்றிவிட்டாங்க. அந்த ஆட்டோவில் நானும் என் மனைவி ஆட்டோவில் போகிறப்ப தான் அங்கே ஒரு மீட்டிங் நடந்து இருந்துச்சு. அந்த மீட்டிங் தான் இந்த ஐயா நிறையா நிறைய கூட்டம் உட்காந்துருந்தாங்க. நான் அப்படியே பார்த்தேன். என் மனைவி சொன்னேன், ஏமா ஆட்டோ அங்கே போய் திரும்ப அந்த கோட்டை மைதானத்தில் நம்ம கொஞ்சம் உட்காந்து சொல்லி வேறு ஆட்டோக்குள்ளே போகலாம். அந்த ஆட்டோக்கார நிற்க வச்சு 4 பேர் வந்து கூட்டிகிட்டு போய் எனக்கு பெஞ்சில் உட்கார வச்சாங்க. இப்படி ஒரு பெஞ்சில் எத்தனை பேர்? 4 பேர் தூக்குறாங்க. எனக்கு ஆட்டோ தூக்கி வச்சு மீட்டிங் நடக்குது. அப்போது இந்த ஐயாவோட வார்த்தை வருது, எலும்பு ஒடிஞ்சவங்க, நரம்பு கட்டானவங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க எல்லா நோயாளிகளுக்கு என் ஆண்டவர் என் அப்பாவோட கரங்கள் அவங்க மேலே போகும்போது அவங்களுக்கு விடுதலை ஆக போகிறாங்க. அவங்க இந்த கூட்டத்துலேருந்து சாட்சி சொல்ல போகிறாங்க பாரு. அப்படி சொல்கிறப்போ இந்த வார்த்தை யாரும் போய் ரீச் ஆக இல்லையோ, நான் உட்காந்து நிற்கிறேன் பாரு. வருஷத்தால் என் மேலே ஏறி அந்நிய பாஷோட ஜம்பு பண்ணிக்கொண்டே போனேன். அதுடா வயிற்றுப்பா மேலே ஏறிட்டேன். நினைக்க தெரியாது அவ்வளோ பேர் மேலே நான் ஏறிட்டேன். பார்த்தாங்க கிட்ட ஒரு 60,000 பேர் 70,000 பேர் மேலே வந்து உட்காந்துக்காங்க. அந்த சாயந்தரம் நேரத்தை 5 மணி நேரத்தில். அப்போ தான் அவர் என்னை பார்த்து, நீ பாஸ்டராக கேட்குறான். ஆமாம், நான் நவீன்குரோட பாஸ்டர். ஒரு பசுத்தாக இருந்துச்சா? ஆமாம். ஆனால் இங்கே வந்தது ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம்? இந்த பேப்பர் பாருங்கள். அந்த பேப்பரில் அவரோட 2வது சீட்டில் இருக்கு என் சாட்சி. அந்த பேப்பரில் 1,25,000 ரூபாய் எழுதிருக்கு. ஆப்ரேஷன் பண்ணிக்க காலுக்கு. இங்கே 1 ரூபாய் செலவு பண்ணாமல் உங்கள் ஜபத்தில் ஆண்டவர் என்ன பண்ணாரு? மான் காலம் மாற்றிட்டார். அலையா அல்லேலியா கரை கட்டி மகிழ பண்ணுங்க. அலையா உங்களுக்கு அலையா சாட்சி முடிஞ்சவங்க அந்த ஐயா காலையில் பேசுகிறாரு.
நம்ம வேலூர் கோயிலுக்குள்ள இருக்கிறோம். நீங்கள் வந்துருந்த பாஸ்டர் அங்கேயே சாட்சி சொல்லணும். வெள்ளி சனி ஞாயிறு. நான் என்ன சொன்னேன், நான் வெள்ளிக்கிழமை வந்துடுறேன், சனிக்கிழமை இருப்பேன், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இருக்க மாட்டேன். ஏன்? நான் ஆதாரம் நடத்துவேன் இல்லையா? என் வந்து பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஓகே, அப்படியே அங்கே இங்கே எல்லா இடத்துல சுற்றி லாஸ்ட்டில் ஊட்டியில் சுற்றி ஊட்டியிருந்து வாழ்பாடு போயிட்டு இப்படியே அப்போ தான் இந்த நைட்டில் நடத்த இடத்துல நான் வந்தேன் இல்லையா? இப்போ நிறைய இடத்துல நான் சாட்சி கூட்டி போனாரு. அப்போ தான் ஒரு வார்த்தை கார் இருந்தாரு, நீ 2013 பெரிய சுவிசேஷம் ஊழியராக வர போகிறேன். ஓ சாமி, நான் சுப்பா பாஸ்டரு, நான் என் சபை விட்டுக்கிறேன், நான் எப்படி பதில் சுவிசேஷம் மாற போகிறேன். இந்த ஆண்டவர் பேசுகிறாரு என்னோட இல்லையா? அதே போல் 2010 அந்த 50 லட்ச ரூபாய் வேல்யூஸ் இந்த சர்ச்சு என் மக்களும் புதிய ஒரு ஐயா கையில் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். கல்வெட்டு வந்து பண்ணிக்கிறேன். ₹1 வாங்கிக்கிறேன். கவுன்சிலாம் ஜீசஸ் நலிக்குறன் என் வீட்டுக்குள்ள எடுப்பாரு. என்னோட சர்ச்சு, என்னோட இடம் 50 அடி அகலம், 60 அடி நீளம். கோல்டன் கப்பல் போகணும் சார். இது கோவில் கட்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னே கோல்டன் சர்ச்சு எடுத்துதான் இல்லையா? இந்த மலைக்குடி தான் அங்கே கட்சி குத்தி வந்தார். இப்படிப்பட்ட வருஷத்தவங்க ஐயாவோட முகத்தை பார்த்தோன்னே இந்த சாட்சி நான் சொல்லியிருக்க மாட்டேன் இல்லையா? கண்டிப்பாக ஏன் சொன்னால் ஏன் சாட்சி ரொம்ப நேரம் ஐயாவும் சொல்லிட்டாரு, கரெக்டாக 1 hour சொல்லி இல்லையா? அப்போது இந்த சாட்சி சொன்னால் நாங்கள் கிளம்பி தந்த கிழமைக்கு மயம் பண்ணுங்க. இப்போ எல்லாரும் ஒரு டவுட்டு, என்ன டவுட்டு சொன்னால், இவரு குருவிக்கால் வேஷம் ஏன் போடணும்? குருவிக்காரங்க வந்து பைபிள் பற்றி சொல்லலாமா? இல்லை நரிக்குறவர் ரசிக்கப்படலாமா? உண்மையாக முடியாது. காரணம் ஏன்னு சொன்னால், ஏழி வச்சாலும் இயேசு சாமி எங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னு சொன்னால், நாங்கள் வந்து எங்களில் 21 ஜாதி இருக்கும் சாமி. எத்தனை ஜாதி? அந்த 21 ஜாதியில் 9 ஜாதி வாப்பாது. 3 சச்சம் அசல் பவுடர் இல்லையா? 9 ஜாதி அவங்க அப்பாது, அவங்க மச்சா, நாங்கள் மாமா, நாங்கள் 12 ஜாதி. அவங்க ஆட்டு ரத்தம் குடிப்பாங்க. எமன் எது மேலே போவான்? சொல்லு சாமி. எமன் எது மேலே போவான்? எருமை மேலே. அந்த எருமா ரத்தம் குடிக்கிறவன் எவ்வளோ பெரிய எமன்? சொல்லு சாமி. அந்த எருமா ரத்தம் குடிக்கிறவன் எவ்வளோ பெரிய எமன்? அந்த எமன் தான் நாங்கள். எங்கள் 12 ஜாதி ஆதி பரசத்தியம்மா குலதெய்வம் வந்து இவ்வளோ நீட்டு முடி வச்சுருப்பேன் நான் பொம்பளை போல. எங்கள் மேலே சாமி வந்து சொல்லி 3 லிட்டர் சாலை குடிச்சு அது வேகத்துக்குன்னு இருக்கும். கடிச்சு அந்த ரத்தம் குடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட எங்களுக்கும் இந்த சாமிக்கும் செட் ஆகுமா? சொல்லி அவங்க தூக்கி பரவாயில்ல போடும். செட் ஆகுமா? ஆகாது. ஆனால் நான் எப்படி செட் ஆகும் சொன்னால், படித்த வசனம் எதுமையா 10:6 16வது அதிகாரம் வசனம் 14 வசனம் படிக்கிறேன். எதுமையா சாட்சியோட செய்தி வரும். 1க்கு 2க்கு பாத்ரூமாக இருந்தால் வெளியே எடுத்துகிட்டு போக வேண்டாம், இங்கே உட்காருங்க. நானும் ஆள் உண்டாக்கிறேன், எனக்கும் 1க்கு வந்து 2க்கு வருது. நான் போகாமல் நிற்கிறேன். ஏன்? ஆத்மா பாருங்க இல்லையா? வசனம் கேட்குறப்போ நம்ம எங்கே வெளியே போகக்கூடாது, பிசாசு சண்டை பண்ணுவோம் இல்லையா? படிங்க ஏப்பா 14 இல்லை 16 சொன்னேன். எளிமையாக 16வது அதிகாரத்தில் 16வது வசனம். தமிழ் புரிதா? நான் தமிழ் தானே தமிழ். ஓ நீ பிடிக்கிற சொல்ல இதோ படிமா. ஏமா அதுக்குள்ள படிக்கிற எல்லா பேர் ராசா. நானே ஸ்கூலுக்கு போகிறேன், நீங்களும் போகலையா? நல்லா படிப்போம். இதோ நான் யார்? ஆண்டவர் சொல்றாரு, நான் மீன் பிடிக்க அநேகரை என்ன பண்ணுறா சமயம்? அநேகரை அழுத்தி அனுப்புவேன். அவர் யாரும் தெரியாது. மீன் பிடிக்கிற ஒருத்தர் பேர் வந்துச்சு. ஒரு அநேகர் யாரும் தெரியாது. அது இந்து இருக்கலாம், முஸ்லீம் இருக்கலாம், நீக்குறர் இருக்கலாம், வெள்ளைக்காரர் இருக்கலாம், குருவிக்காரர் இருக்கலாம், யார் இருக்கலாம் தெரியாது. ஆனால் அநேகர் அழைப்பை அனுப்புவது கடைசி காலத்தில். இவர்கள் உணவுகள் அவர்கள் குடிப்பார்கள். அதற்கு பின்பு எப்போ? அதற்கு பின்பு யார் சாமியோ? யார் கேட்கிற சாமி? சத்தமா சொல்லுங்க. வேட்டைக்காரர்கள்
ஐயா இவரை குளிக்கிறது கூட்டி போறாரு. எங்க கூட்டி போட்டாரு? ஏரிக்கு. சரி, அந்த ஏரிக்கு முதல் நாள் குளிச்சிட்டோம். வரப்ப சொல்றாரு பெரிய மொசுதான் முதலைக்கு சொல்றாங்க. என்ன இதுன்னு சொன்னாங்க சாமி? முதல்ல நான் நினைச்ச ஐயா சும்மா சொல்றாங்க. நம்ம போய் நல்லா வாழ்க்குள்ள ஒருத்தர் கீழே ஜவகுமார் இவர் எங்கே புதிப்பா சொல்லி அப்படி தமாஷ் சொல்லியிருப்போம். நாங்கள் நினைச்சோம் இன்னைக்கு கூட்டி பண்ணார் ஐயா. அப்போ பக்கத்தில் ஒருத்தர் குளிச்சுக்கிட்டாரு. நீங்கள் வெள்ளையா, நான் வெள்ளையாக தான் இருப்பேன், ரொம்ப வெள்ளையாக்கிறேன். அது வெள்ளை பண்ணிக்கிட்டு போல இருக்கிறேன். ஒரு முதல்ல கிளமாக்கலாம்னு சாப்பிடும். ஏற்கனவே நீங்கள் 3 பேர் காலி, எகமான ஒன்று காலி அப்படின்னு சொன்னார். குளிச்சுட்டு வெள்ளையாக வந்தோன்னு அவர் சொன்னோடனே எங்கள் 2 பேருக்கு பயம் வந்துச்சு. ஆனால் எங்களுக்கு கோபம் ஒரு பக்கம் வந்துச்சு. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? கவர்மெண்ட் கை முடியல. அப்போ வேட்டைக்காரனுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? நாங்கள் வேட்டை பண்ணது சொன்னால் வெறும் கொசுலோ மானோ குருவியோ அணிலோ அப்படி இல்லை. தாத்தாக்கு தாத்தா முத்தாத்தா புலிகளெல்லாம் அடிச்சுட்டு நம்ம வேட்டையாட இல்லையா? புலி இந்த முதலாளி எங்கள் மீதியா சின்ன பையன் வந்து முதல்ல அடிச்சிடுவான். அது ஒரு மாஸ்டர் பிளான் ஐயாக்க சொன்னேன் நான் இல்லையா? ஒன்றும் இல்லை, இந்த கொம்புக்கு இது பாரு, இவ்வளோ கொம்புல எவ்வளோ வேட்டையோடமாக நாங்கள் பட்டோம் அந்த காலத்தில், தாத்தா காலத்தில். அப்பெல்லாம் இவ்வளோ மண்ணில் தோண்டி அந்த மண்ணில் இறங்கி என் உடம்புக்குள்ளே இலையை கட்டி இவ்வளோ பெரிய கனமான கட்டி இவ்வளோ கட்டி வச்சிருப்போம். கிட்ட வந்து ஒன்றே அடி தலை மேலே அது எது வந்தால் நம்ம தலை தூள் ஆகிடும். அது என்ன கட்ட சொன்னால் சந்திரன் கட்டை இருக்கும். சந்திரன் கட்டை தான் வாசனை வர சந்திரன் கட்டை இல்லை, சகுப்பு இருக்குமா? அது என்ன பேர் சொன்னோம்? சகுப்பு சந்திரன் கட்டை இல்லையா? அது ஃபேமஸ் இல்லையா? ஆந்திராவில் வெட்டின்னு வருவாங்க. சகுப்பாக இருக்கும், வெட்டினா சகுப்பாக இருக்கும். அது வச்சுருப்போம் இவ்வளோ ஃபுல்லாக இவ்வளோ நீட்டாக. அதை ஓட்டை பண்ணி கை கட்டி இவங்களை கட்டி சுற்றிகள் இருப்பாங்க ஆளுங்க அந்த காலத்தில், வேட்டைக்காரங்கெல்லாம். அதில் வேட்டை அடித்தோம். அப்புறம் உரி பண்ணுவோம். உரி எதுக்கு எப்படி 4 மரம் இல்லாத நடுவில் ஒரு உரி வச்சுருப்போம். கட்டி ஒரு உரி போட்டிருப்போம். மான் ஒன்ற மாதிரி கட்டாக போய் இழுத்தோன்னா அது மாட்டிப்போம். கையிலலாம் இல்லை, வேறு காற்று வேரில் உரி பண்ணி சாவடிப்போம். இந்த முதல்ல ஈய 3 கொம்பு, இப்படி ஒரு கொம்பு, இப்படி ஒரு கொம்பு, இப்படி ஒரு கொம்பு, நடுவில் உரி, இந்த பக்கம் கயிறு, இந்த பக்கம் கயிறு, சாப்பிட்ற ஐட்ட கறி வெளியே போடு, அது வந்து உள்ளே போய் இந்த வரப்போ அது மாட்டிப்போம். ஈஸியான மெத்தட் இல்லையா? இப்படியெல்லாம் நாங்கள் வேட்டை பண்ணுவோம். ஆனால் கடைசி காலத்தில் யார் வரவார்கள்? வேட்டைக்காரங்கள். நாங்கள் வேட்டைக்காரங்கள். நாங்கள் வைத்தியரும் நாங்கள் சோறு தின்னாம கறி தின்ற ஜாதி இல்லையா? என்ன தின்ற ஜாதி? கறி. என்ன எல்லா வாசக்கறி சாப்பிடுவோம், சாப்பிட மாட்டோம் இல்லையா? எல்லா குரல் கறி பாம்பு எல்லாம் சாப்பிட மாட்டோம், எல்லா கறி சாப்பிடுவோம். அடுத்தது வைத்தியர் யார் தெரியுமா? நான் கூட வைத்தியர் இல்லையா? எங்கள் தாத்தா அவங்க எல்லாம் இன்னைக்கும் எங்கள் ஜாதிக்காரங்களோ ஆஸ்பத்திரி போய் குழந்தை கட்டிக்க மாட்டோங்க, வெளியே கட்டிக்குவோம். எப்படி சொன்னால் இந்த கூத்துல இடத்துல இந்த வார்த்தை வராது. என் பாட்டி கர்ப்பமாக இருப்பாங்க, என் தாத்தா கூட வேட்டைக்கு போவாங்க. அப்போது உள்ள தண்ணி கூட குழந்தை வந்தோன்னே இந்த 2 முட்டி இந்த இடத்துல வச்சு என் தாத்தா ப்ரெஸ் பண்ணுவார். குழந்தை டபால் வெளியே வந்தோடனே தூக்கி வாயில் தான் அந்த வயிறு கட் பண்ணி குழந்தை மடியில் வச்சு அங்கேருந்து மூலிகளை எடுத்து ஜூஸ் பண்ணி இது போல் ஜூஸ் பண்ணி அந்த ஜூஸு அழகாக எடுத்து அப்படியே சாப்பிட்ட உடனே புது பலம் இல்லையா? என்னைக்கு ஆதாமே படுக்க வச்சு எலும்பு ஒடிச்சாலோ ஏவலை உருவாக்கினாலோ அன்னைக்கு அங்கேருந்து அங்கே செடிங்கள்லாம் மூலிகை மாறி போச்சு இல்லையா? இயற்கை மூலிகம். இன்னைக்கு கெமிக்கல் போட்டு மாத்திரை பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட வச்சு கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கிறவங்க ஆத்மாவும் சீக்கிரம் சாப்பிட்டு சொல்லி இன்னைக்கு டாக்டர் அநேகர் உருவாக்கிட்டாங்க இல்லையா? டாக்டர் தேவைதான். ஆனால் எந்த டாக்டர் ஊசி போடுவாரா? சொல்லு சாமி. எந்த டாக்டர் மாத்திரை சாமி மாத்திரை கொடுப்பாரா? ஆனால் இந்த பர்மா டாக்டர் என்ன பண்ணுவார்? அவரும் டாக்டரும் நானும் டாக்டர் இல்லையா? நான் குளிச்சு இது என்ன பவர் உங்களை டாக்டர் இல்லையா? ஏன் சொன்னால் இது
இது கடைசி காலம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்குங்க. ஏமா எது மேல ஒருத்தர் இருங்க, எல்லாரும் படிக்கிற பிள்ளைங்க தான். அதுலையா ஆளுக்கு ஒரு வசனம் படிங்க. அப்பதான் போராமி ஆவி சர்ச்சில் வராது. என்ன வராது? படிக்க சொல்லி தூக்கி படிக்குது பாரு. நம்மளுக்கு சாட்சியே பிடிக்கிறது இல்லை. என்ன ஆள் வந்து சர்ச்சில் பேச மாட்டாரோ, மனசுல பேசுவாங்க. எத்தனை பாஷை டக்குன்னு எடுத்து படிக்கிறாங்க. இல்லை இது ஒருத்தருக்கே படிக்கிற மாதிரி விசுவாசம் அப்படி உருவாக்குவாங்க இல்லையா? அதுக்கா நீங்க எப்படி பேர் படிச்சுக்கிறாங்களோ அத்தனை பேர் வசனம் வாசிக்கணும் இல்லையா? விட்டி கொடுக்குற கெட்டி போக மாட்டான் இல்லையா? எல்லாத்துக்கும் விட்டி கொடுக்கணும். உயிர் கேட்டாலும் விட்டி கொடுக்கணும் இல்லையா? நீ மரணத்துல உண்மை இது ஜீவ கேட்ட குடும்பத்தில் ஆண்டவர் வாக்கு கேட்கிறாரு. வானமே சிம்பாசனம், பூமியின் பாதபடி, எனக்கு ஒரு ஆலயம் கட்ட முடியாது, நீரோ என் ஆலயம், உன் இதே வாசம் நான் வாசம் பண்ணுவேன் சொல்கிறாரு. வாக்கு கேட்கிறார் இல்லையா? என்ன வசனம் சொன்னா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அக்கா நீ படிச்ச நீவு உன்னதால் படிக்கணும். லேட் ஆனா ஆகட்டும், ஆத்மா பாலம் முடிச்சுட்டு போகணும் இல்லையா? படிங்க. அப்பொழுது கர்த்தர் என் நாவி என்றைக்கும் யாரோட போராட்டம் பண்றதில்லை. ஆவி மனுஷரோட போராட்டம் பண்றதில்லை. காரணம் ஏன்? அவரோட சாயல் நீ நான் கைகள் கட்டி நம்ம சொல்லணும். நம்ம ஆண்டோட சாயல் இல்லையா? ஐயா நம்ம யாரோட சாயல்? ஆண்டோட சாயல் இல்லையா? கைப்பிடி கையை பிடிக்காது நினைச்சேன். கைப்பிடி சொல்லிட்டாருக்கா பாஸ்டர். இப்படியான மனசுல இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால அதெல்லாம் மாற வேண்டும் இல்லையா? போராம இருக்கக்கூடாது, ஈகோ ஆவி இருக்கக்கூடாது. என்ன ஆவி? ஈகோ. நோ நகரத்தை கூப்பி போவாது இருக்கக்கூடாது. சிறு குழந்தை போல இருக்க வேண்டும் இல்லையா? என்றென்றுக்கும் மனுஷனால போராடவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, எப்பொழுதும் உங்களால போராட்டம் நான் பண்ண மாட்டேன். அப்ப யார் போராட்டம் பண்ணுவாங்க? பண்ணிட அவன் மாம்சம் தானே இல்லையா? படிங்க. எத்தனை வருஷம்? இங்க யார் 120 வருஷம் இருக்கிறாங்க சொல்லுங்க. இல்ல மாம்சம் மற்ற காலத்திலையும், மோசை காலத்திலையும், அப்ரஹாம் ஈசா காலத்திலையும், யாக்கோப் காலத்திலையும் 500 வருஷம், 600 வருஷம், 900 வருஷம் இப்படியான இந்த மனுஷன் கூட வாங்கி கொண்டிருந்தாங்க இல்லையா? ஆனா மனுஷன் எப்போ பாவத்தில் இறங்கினானோ, மனுஷன் பாவம் தண்ணிக்குள்ள குடிக்கிறப்போ வயசு குறைஞ்சிச்சு. பைபிள் போய் சொல்லுமா? சொல்லுங்க. உங்களை தூக்கி பரவாயில்ல போடும். பைபிள் போய் சொல்லுமா? நீங்க 12 வயசு பையன் யாரு? உனக்கு என்ன வயசு? 16. அது அடுத்து அப்படியே அவன் கையில் கொடு செல்போன். என்னைக்கு 12 வயசு 16 வயசு ஆகோ பிசாசி ஆனவன் பார்ப்பா தம்பி இது கொஞ்சம் இருக்கு பின்னாலே ரொம்ப மைக் இல்லையா? ஓட்டப்பட்டு எப்படி உட்காருங்க? எப்படி ஓட்டப்பட்டு உட்காருங்க? நடுவில் உட்காருங்க. அங்கே பாருப்பா. சந்தோஷ் எல்லாம் பாய தவறு பண்ணா அங்கே முடிச்சு பாருங்க. என்ன சொல்லுங்க? அங்கே பார்த்து அதான் உங்க வேலை. எனக்கு 12 வயசு ஆகுதோ, இன்னைக்கு 13 வயசு ஆகுதோ, இன்னைக்கு 14 வயசு ஆகுதோ, 6 பெற்று அழையா லோ அந்த உலகத்தோட வயசானவர், வயசுக்கு மூத்தவர். அவர் கேட்டு தட்டாது கேட்கல. ஐயோ அது உட்காந்து இருப்பார் வயசானவங்க. அம்மா கேட்குதா? அதை பெரிய அம்மா கூட்டி, அம்மா நீ பிறந்த நாள் இருக்கும், இன்னைக்கு இருக்கும், உங்கள் கவலை கண்ணீர் எவ்வளோ இருக்கும் சொல்லுமா, உன் கஷ்டம் என்ன சொல்லுமா, உன் கதை என்ன சொல்லுமா கேட்டா முதலாவது வார்த்தை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பேராண்டி என் முனியாண்டி என் கதை கேட்டா உன் கண்ணில் என்ன வரும்? தண்ணீர் வராது, அது அர்த்தம் போட்டும். அம்மா சொல்ல மாட்டேன் சொல்லுமா?
பிசாசி ஆனவன் ஆண் இருக்கட்டும் பெண் இருக்கட்டும். நேரத்து முடிக்கிறாங்க, நேரம் முடியும். அங்க பாரு, ஆண் இருக்கட்டும் பெண் இருக்கட்டும். பிசாசி ஆனவன் ஏறி இப்படி பட்டாந்துருவான். அதுதான் சிம்மாசனம் இவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு ஆசை இருக்குப்பா, வரப்பா உட்காந்தவனுக்கு இவ்வளோ ஆசை இருக்குது. சும்மா உட்காந்தா இவ்வளோ சூப்பர் இருக்குது குதிரை போல, அதுயா. ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்? ஏறி ஏன்னு சொன்னா இந்த இடம் அவனுக்கு சொந்தம். புரியுதா? இந்த இடம் யாருக்கு சொந்தம்? இந்த பூமி யாருக்கு சொந்தம்? அவருக்கு சொந்தம். பதிலுசாமி பிசாசு ஆனால் சொந்தம். ஏறி உட்காந்துருவான். எதுங்க மனசே வராது. 100 வயசு ஆனாலும் அவன் இறங்க மாட்டான். உட்காந்துருவான், இறங்க மாட்டான். அவன் ஏறி உட்காந்துருவான். ஆனால் எப்போ அவன் இறங்கி ஓடுவான் சொன்னான், ஞானஸ்தானம் எடுக்கிறப்போ இயேசுவோட ரகத்தினால தான் அந்த மனுஷனுக்கு விடுதலை. கிளம்பி மனுஷனுக்கு அப்போ 300 வருஷம் 400 வருஷம் சொன்னது, 500 வருஷம் சொன்னது, 600 வருஷம் சொன்னது, 900 அதெல்லாம் சீராகி போச்சு. லாஸ்ட்ல அந்த மாம்சம், அந்த பிசாசோட மாம்சம் மனுஷனை வந்து கொட்ட உடனே அந்த மனுஷனுக்கு வயசு குறைஞ்சி போச்சு. இல்லையா? வயசு 120 வருஷம். பைபிள் போய் சொல்லுமா? இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் காட்ட முடியுமா? சாமி தண்ணி போல ஜனங்கள் குடிக்கிறாங்க. பொருட்களை போயிட்டு சாவுது. யார் சாப்பிட்றாங்க? பொருட்கள் பொருள் சாவுது. காரணம் என்னன்னா பாவம். காரணம் பாவம். கண்ணில் பாவம், வார்த்தையில் பாவம், நடையில் பாவம், காதில் பாவம், எண்ணத்தில் பாவம். பாவம் நம்ம மேலே வேறு காற்று எப்படி வந்து நம்மளுக்கு தாக்குதோ, பாவம் அப்படி தாக்கிக்கொண்டே இருக்குது. இல்லையா? அதான் ஆண்டவரே பூமிக்கு இறங்கி வந்துட்டார். கடவுளுக்கு மகிமை பண்ணுங்க. எப்படிப்பட்டவரோ அழகான தேவனோ, என் அன்பு நேசரோ போலோ यीशु दादाजी, ओ मोटो दादाजी, ओ मारो दादाजी यारो 14,000 அளவு உள்ளவர். இல்லையா? அவர் அழுகுக்கு இடமே இல்லை. அப்படிப்பட்டவருக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஏறி ஊதுற போது அவளை அழுகுக்கு நம்ம ஊதிட்டோம். இல்லையா? சில பேர் அவர் சிலுவை எடுத்துக்கொள்ளப்போ காரி துப்புனாங்க. அவர் என்ன சொல்ல தெரியுமா? பிதாவே தன் அறியாத பாவத்தை மன்னி. இப்படி காரி துப்புறது ஒரு அறியாத பாவமா? அருமையான தேவ பிள்ளைகளை வசனம் சொல்லுது, இதோ கடைசி காலத்தை யார் வருவாங்க? வேட்டைக்காரர்கள் வரவார்கள். இன்றைக்கு நீங்களும் வேட்டைக்காரர்கள் மாறுன்னு சொல்லிதான் இந்த நல்ல நோக்கத்துக்காக ஆண்டவர் என்னை இந்த சபையில் கூப்பிட்டு வைக்கிறார். கடவுளுக்கு மகிமை பண்ணுறார். நீ 2 வேளை குளிக்கிற, கரெக்டா? 2 பேர் குளிக்கிற, கரெக்டா? 3 வேளை சாப்பிட்ற, கரெக்டா? சொல்லுங்க. 3 வேளை சாப்பிடுவார். நான் மாச கணக்காக குளிக்கவே மாட்டேன். எத்தனை கணக்கா? மாச கணக்கு குளிக்கவே மாட்டேன். நான் பண்ணி போல சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் பஸ்ஸில் சீட் பிடிக்கணும்னா ஓடி போகணும். நம்மளால நடுங்கி போனால் போதும். ஏன் தெரியுமா? நீ பாத்ரூம் போல தண்ணி எடுத்து போவ, நான் பாத்ரூம் போல திருப்பி போல துணி பேப்பர் பிடிச்சி போவேன். என் மேலே சல்ட்டு பருக்கு. இந்த சல்ட்டு வாசம் கமகமாக வரும். பஸ்ஸில் ஏன்னா போதும் 4 பேருக்கு வாந்தி பேரியே வந்து ஓடி போயிடுவான். சீட்டு காலியாகிடும். வெற்றில் பார்க்க போட்டு துப்பிக்கினே போவேன். பாரு, எனக்கு 52 வயசு ஆகுது. எல்லாம் ஓட்டப்படுது. வெற்றில் பாட்டு சுண்ணாம்பு கொக்கலை சாராய் கிராந்தி. உங்கள் கல்யாண கர்மாந்தத்துக்கு இப்படி ஒரு மைக் செட்டு. என் கல்யாண கர்மாந்தத்துக்கு பிராணி போல குண்டா நிறையா சாராய் இருந்தால் போதும். என்ன இருந்தால் போதும்? சாராய் நல்லா குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 3 நாள் கல்யாணம் சொல்லி 4வது நாள் எங்கள் அப்பா சொல்கிறாரு, ஆரம்பமா உனக்கு கல்யாணம் ஆகி போச்சு. உனக்கு கல்யாணம் ஆகி போச்சு. ரைட்டாக இவங்கள மனைவி என் மணிநாட்டுக்கு சொல்ல, ஏம்மா நம்ம கல்யாணம் எப்படி ஆச்சு? உனக்கு அதிகமாக நான் போதனை இருந்தேன். உனக்கு அதிகமாக நான் போதனை இருந்தேன். சின்ன குழந்தை சாராய் குடிச்சுன்னு இருக்கோம். கல்யாணம் எப்படி நடக்குதோ தெரியாது. அப்படி தான் எங்கள் வாழ்க்கையில் நன்மையும் தெரியாது, தீமையும் தெரியாது. அசுத்தமான ஜாதிகள் யார் சொன்னால், பாவப்பட்ட ஜாதி யார் சொன்னால், ரொம்ப பஸ் ஸ்டாண்ட்லேயும் தெருவிலையும் கலிச்சு பண்ணுற ஜாதி யார் சொன்னால், இந்த நடிக்கிறவர் தான். ஏன் நான் சொன்னால்
நான் எங்கள் எம்ஜிஆர் சொன்னார், புதுசு மணி பாசு மணி விற்போங்க, மானத்தை விற்க மாட்டோம் இல்லையா? இன்னைக்கு நீ எந்த போலீஸ் ஸ்டேஷன் போனாலும், நீ எந்த கூட்டுறவு போய் நின்னாலும் போலீஸ்காரன் சொல்லுவான், உங்கள் நடிப்புகள் கூட இந்த ஜனங்களெல்லாம் இருந்தால் போலீஸ் ஸ்டேஷன் அவசரம் இல்லை, கோர்ட் அவசரம் இல்லை. ஏன்? உங்களுக்கு ஒரு கேஸ் இல்லைப்பா, எவனை கொலை பண்ணதோ, எவனை தாலி அறுக்கிறதோ, எவன் வீட்டில் போய் குதிக்கிறதோ ஒரு கேஸ் இல்லைப்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன் சொன்னால் அது உண்மைதான். உங்களில் 4 ரூமில், அந்த சின்ன ரூமில் எவ்வளோ தப்பு நடந்தாலும் உயிர் போனாலும் சின்ன காற்று வெளியே வராது. அப்படிதானே? சொல்லு சாமி. எங்களுக்கு அப்படி இல்லை. குசுவிட்டா போதும், ஆர்வம் குசுவிட்டா சொல்லி 4 ஊருக்கு தெரியும். என்ன அவன் குசி விட்டான். இப்படி சின்ன விஷயம் பப்ளிக் பண்ணுற ஜனம் எங்கள் ஜனங்க. பப்ளிக் பண்ணால் எங்கள் ஆளுங்க விடுவாங்கன்னா பஞ்சாயத்து போடுவாங்க. பஞ்சாயத்து போட்டால் விடுவாங்கன்னா அங்கே நடுவில் நிற்க வைப்பாங்க. நடுவில் நிற்க வச்சாலும் உண்மை கவனிப்பாங்கன்னா பொம்பளை தப்பு பண்ணால் அவங்களுக்கு ஒரு தண்டனை, ஆம்பளை தப்பு பண்ணால் அவங்களுக்கு பயங்கரமான தண்டனை. அந்த காலம் தீ ஏற்றி கொடுப்பாங்க. கையில் நெருப்பு கொடுத்தா கையை போயிட்டு பாதி. நீ தப்பு பண்ணனா நெருப்பு கையில் கொடுத்து சொல்லுவாங்க. நல்லவன் முடிச்சவனுக்கு அங்கே போயிடும், கெட்டவன் முடிச்சாலும் கை போயிடும். இப்படியெல்லாம் பஞ்சாயத்து வைப்பாங்க. அப்போல்லாம் 100 எனக்கு தெரிஞ்ச காலத்தில் 51 ரூபா 101 ரூபா. இந்த காலத்தில் 10,000 ரூபா 10 லட்சத்துக்கு 1 ரூபா இந்த காலத்தில் பஞ்சாயத்தில் வைக்கிறாங்க. காரணம் என்ன சொன்னால் தப்பு செய்கிறவரை தண்ணி குடிக்கணும் இல்லையா? அப்படி ஒரு கட்டுப்படம் இன்றைக்கி இருக்குது. 3 பொண்டாட்டி வச்சுக்கலாம், 4 புருஷன் வச்சுக்கலாம். ஆனால் பஞ்சாயத்தில் பணம் கட்டி எல்லாமே கண்ணிகள் பார்த்து வச்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தலை வைத்து கை வைத்து ஒன்றும் கேஸ் இல்லைங்கல்ல இல்லையா? அதுக்காக மண்டை வண்டிகளும் கேஸ் இல்லை. ஆம்பளை கொடுத்துச்சா பொம்பளை கொடுத்துச்சா, ஒரு ஆம்பளை காலத்தில் ஆம்பளை பையன், பொம்பளை காலத்தில் பொம்பளை போடணும் இல்லையா? உங்களில் 4 பொம்பளை கொடுத்தா உங்கள் வீடு பிச்சைக்கார வீடு. அப்படி தானே சொல்லு தாய்? எங்களை 4 ஆம்பளை பிறந்தா பிச்சைக்கார வீடு. புரிஞ்சிச்சா? நாங்கள் அபிரகாம் வம்சம் கடைங்க. அபிரகாம் வம்சம் என்ன பண்ணாரு? பொண்ணு வாங்கினப்போ இவங்களை கொடுத்துட்டு வந்தாங்க பணம். இந்த பைபிளுக்கு சொந்தக்காரங்க சாமி, நாம் தாவீது வம்சம். கோலியாட்ட முறியடிச்ச உண்டிகள் இப்போ வச்சுக்கிறேங்க. அங்கே கோலியாட்ட முறியடிக்கிறது உண்டிகள். நம்ம வேட்டைக்கார வம்சம், தாவீது வம்சம். உண்மையான இந்த பைபிளுக்கு சொந்தக்காரர். எல்லா பாஷையில் எழுத்து இருக்குது, எங்கள் பாஷையில் எழுத்திடாது. நீங்கள் பாஷை கற்றுக்கணும்னு சொன்னால் ஊருக்கு போகணும், நாட்டுக்கு போகணும், படிக்கணும். அப்போ தான் பாஷை கற்றுக்க முடியும். அப்படிதானே? நாங்கள் 1 மணி நேரம் போகணும். தமிழ் ஆந்திரா போனால் ஆந்திரா புரிஞ்சிடும், கர்நாடகா போனால் கர்நாடகா புரிஞ்சிடும், இந்திய நாட்டில் போனால் இந்திய நாடு எல்லா பாஷை மிஸ் ஆனால் தான் மிக்சர் பாஷை எங்கள் பாஷை. நாங்கள் எப்படி பேசினாலும் அவங்களுக்கு புரியாது. உங்களுக்கு நீங்கள் அதான் இந்த குருவி போல கட்டி வைக்கிறான், புரியல உங்களுக்கு. ஆனால் நாங்கள் நீங்கள் சொல்கிறதால எங்களுக்கு புரியும். நாங்கள் எல்லா பாஷை மிஸ் பண்ணால் எங்கள் பாஷை இல்லையா? அந்நிய பாஷை சொல்கிறக்காரங்க நாங்கள் பதினெட்டு மணி பண்ணுவோம் இல்லையா? ஏன்னு சொன்னால் இன்னைக்கு ஆளுங்க உண்மையாக இருக்கிற காரணம் ஏன் சொன்னால், வாழ்க்கையில் பிசாசி ஆனவர் அநேக சோதனை கொடுத்தார். அப்படி ஒரு நாள் சோதனையில் நான் போனேன். என் சோதனை எப்படிப்பட்ட சோதனை சொன்னால், 16 இதோ இவர்கள் மீன் பிடிப்பார்கள், அப்பொழுது வேட்டைக்காரர்கள் வருவார்கள். கடைசி காலத்தில் நாங்கள் வந்துட்டோம். ஏன் சொன்னால் உங்கள் தேடி தான் வந்திருக்கிறோம். படிங்க. இவர்கள் அவர்களை எல்லாம் பாருங்க, இவர்கள் அவர்களை. அப்போ இப்போ நீங்கும். புரிஞ்சிச்சா? அப்போ யாரும் தெரியாது. இப்போ நீங்கும். நான் வேட்டைக்காரன் வந்தேன். ஏன் இந்த நேரத்தில் அண்ணன் ஆரம்பம் சாலையை குடிச்சு நீ கையில் ஊற்றி கிலோமீட்டர் கட்டுறது மைனா குருவி கொக்கு அடிச்சுட்டு இருக்கா இல்லையா? அது ஊற்றி இன்றைக்கி ஆத்மா வேட்டைக்காரன் வந்துக்கிறார் இல்லையா? என்ன வேட்டைக்காரன்? இப்போ நீங்கள் எல்லாரும் வேட்டைக்காரங்களாக மாற வேண்டும். அதுதான் ஆண்களோட ஏக்கம், உண்மை இல்லையா? உண்மை. படிங்க. எல்லா குன்றுகளும் எல்லா கண்மலை வெடிப்பு இருக்கிற இடங்களும் என்ன ஆடுவாங்க? சமயம் ஆடுவாங்க. படிங்க. என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளும். ஆமாம், அப்பாவோட கண்கள் நீங்கள் போகிற வழிகள்லாம் நோக்கமாக இருக்கணும். அந்த ஆசை உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? சொல்றது புரியுதா? யாரோட கண்கள்? அப்பாவோட கண்கள். நம்ம எல்லா நோக்கத்தை எல்லா வழிகளும் அவன் நோக்கம் எட்டி பார்த்துட்டு இருப்பான்.
அல்லையா? நீ என்ன வேலை பண்ற, என்ன வேலை செய்யற, நீ எப்படி இருக்கிற, உன் வாழ்க்கை எப்படி போகுது, எந்த மரணத்துக்கு போனாலும் அவர் நீக்கி கூப்பிட்டு விடுவார். நாங்கள் பைக்கில் வந்து இருக்கிறோம் இங்கிருந்து. அல்லையா? எங்கள் ஊர் வந்து வேலூர் மாவட்டம், கிட்டத்தட்ட 600-700 கிலோமீட்டர் தூரத்துக்கு நான் பைக்கில் வந்துக்கிறேன். எவ்வளோ ஆக்சிடென்ட் நான் சிந்திச்சு பாருங்க. அல்லையா? ஏன்னு சொன்னால் அப்பா வேலைக்கு நான் போய் கிடைக்கிறேன். என் மேலே யாரோட கண்ணுக்குது? அல்லையா? அப்பாவோட கண். ஒரு ஏசப்பா வந்தார். எத்தனை ஏசப்பா? இயேசுவை தேடி பேதுரு போனாரா, பேதுருவை தேடி இயேசு வந்தாரா? சொல்ல சாமி கேட்கலாம். பேதுருவை தேடி இயேசு வந்தார். வந்த உடனே 12 சீசர் உருவாக்குறாரு. எத்தனை சீசர் சாமி? அப்புறம் 72 ஜோடி உருவாக்குறாரு. எத்தனை ஜோடி சாமி? 72. சத்தமா சொல்ல 70 ஜோடி உருவாக்கு. அப்புறம் உலகம் முழுவதுமா சீசர் ஆக்க சொன்னார். என்ன சொன்னார்? என்ன ஆக்க சொன்னார்? கேட்கலாமா? சீசர் கதை படிக்க வெளிப்படுத்தமா? நீ அங்கே இரு. எளிமையா உங்க பேர் என்ன? எளிமைக்காரர். இதுக்கு யார் படிச்சாங்க? நீங்களா? நீங்க யாரு? என்ன படிச்ச? ஆதியாகமமா? நீ ஆதியாகமே இரு. இப்போ படிக்க என்ன வசனம் சொன்ன? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சீக்கிரம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். 4. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய ஆறுமுகம் சாட்சி சொல்ல வர சொல்ல யாரும் இங்கே கூட்டி வரும். பாசறைகள் இங்கே விட்டுருப்பதா? ஆறுமுகம் போய் அங்கே போய் 10 போவோம். அவங்க போ, அது கொடுத்துருப்பாரு. ஆனால் இயேசு சாட்சி வந்து சொல்லி தான் முதலே பாசறை இயேசு சாட்சிக்கு தான் அவர் கூப்பிட்டாரு. இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? யாரோட சாட்சி இருக்கணும்? சொல்லுமா? கேட்கல. ஏசப்போட சாட்சி இல்லையா? இப்போ நான் சாட்சியா மாறிக்கிறேன். இவர் பேர் ஜபகுமார். இல்லையா? என் 48 வீடு, என் சொந்த அத்தை பையனோட பிள்ளை, என் தூரத்தில் அண்ணன் பொண்ணோட பிள்ளை. இல்லையா? என் அத்தை பையன், சொந்த அத்தை பையன் கட்டிக்கிறாரு. என்னை 48. நான் இங்கே அலையா சொல்ல போதும். எங்கள் அப்பா என்ன சொல்கிறோமா? கோயிந்தா சொல்லுவார். என்ன சொல்கிறாங்க அப்பா? கோயிந்தா சொல்லுவார். இல்லையா? ஆனால் கஷ்டம் வந்து சாப்பாடா வந்துடுவார். கஷ்டம் திரும்பிதான் திரும்பி கோயிந்தாட போயிடுவார். இப்படி போனவர் இன்னைக்கு மனம் திரும்பிட்டார். கிளம்பி மையப்படுங்க. அவங்க பொண்ணு பேரெல்லாம் 2 பொண்ணுங்க போட்டாங்க. ஃபஸ்ட்டு கிறிஸ்டின் பேர் வைக்கல, ஹிந்து பேர் வச்சுக்கினாரு. ஃபஸ்ட்டு பொண்ணு பேரெல்லாம் சரசா. என் தங்கச்சி பேர் ஃபஸ்ட்டு அக்கா சரஸ்வதி. என்ன பதி? 2வது அக்கா பேர் ஐசா. 3வது அக்கா பேர் சரசா. எது கிருஷ்ணன் பேருக்குதா? இவருக்கு எப்போ அறிவு இருந்தோ என் கூட வந்தவர். அப்போதான் ஒரு பையன் பண்ணாரு. அவர் பேர் என்ன? என்ன பேரு? யார் வச்சா சொல்லுமா? இவங்க முட்டாளை வச்சார். கிளம்பிட்டு மணி பண்ணி. இல்லையா? இம்மானுவேல். அப்போ ஒன்னொருத்த பண்ணாரு. அவர் பேர் என்ன? ஜபகுமார். யார் அவரு? இவர் தான் ஜபகுமார். யோகா. ஏன் சொன்னா ஆப்போசிட் இருக்கிறது தான் ஆண்டவர் பிடிப்பார். கிளம்பிட்டு மணி பண்ணி. இல்லையா? உங்க ஆப்போசிட் யார் இருக்கிறாங்களோ, உங்க ஆப்போசிட் யார் விரோதிக்கிறாங்களோ அவங்களுக்காக நீங்க ஜபம் பண்ணா போதும் சாமி. அவங்க கண்ணுக்கு நீ பொய்யான மனுஷன் இருந்தால் போதும். பொய்யான மனுஷன் இல்லாமல் இருந்தால் போதும். இல்லையா? அவங்க கண்ணுக்கு முன்பாக கெட்ட வார்த்தைகள் பேசாத பொண்ணு பையன் இருந்தால் போதும். ஆட்கள் இருந்தால் போதும். இல்லையா? அவங்க எல்லாம் ரசிக்கப்படுவாங்க. கலைஞர்கள் மையம் பண்ணுங்க. இல்லையா? ரசிப்பு வர வேண்டும் சொன்னால் உண்மையாக இருக்கணும். இல்லையா? அப்போ யாரோட சாட்சி உங்கள் வாழ்க்கையில்? ஏசப்போட சாட்சி இருக்கணும். ஏன் நான் ஆதி பரஸ்தி அம்மனோட ரத்தம் தெய்வத்தோட பிள்ளையாக இருந்து இடமா ரத்தம் குடிக்கிறவன். என் கூட ஏசாப்பா எப்படி வந்தான்னு சொன்னால், ஃபஸ்ட்டு என் தங்கச்சி ட்ரெயினில் வியாபாரத்துக்கு போச்சு. என்ன இதுக்கு போச்சு? 11 வயசு. என் தங்கச்சி கிரேஸ் அவங்க பேர். இல்லையா? நம்ம பாசமாக பேர் என்ன? எங்கள் தங்கச்சி பேர் கிரேஸ் தான். இல்லையா? அவங்க எதுக்கு போனாங்க சொன்னால், வியாபாரத்துக்கு 11 வயசில் போகிறப்போ ஒரு வாலிப பையன் ஓடி வந்து ட்ரெயினை கொடுத்துட்டான். லவ் ஃபீல். என்ன ஃபீலிங்கு? அந்த ரத்தம் கறி தங்கச்சி மூஞ்சி மேலே அடித்தவங்க பயந்துட்டு நைட் ஆனால் ஐயோ கை வந்து கல் வந்து சொல்லி 3 மாதம் தூக்கமே இல்லை.
நாங்கள் கும்பிடாத சாமி இல்லை, ஓடாத தெய்வம் இல்லை, போட்ட பணம் இல்லை. அவ்வளோ ஆசைப்பட்டு தேடணும். இந்த பாப்பா நைட்டாகவும் தூங்க மாட்டாங்க. இப்படி ஒரு நாள் அது கிறிஸ்மஸ் நாளாகி போச்சு. அந்த கிறிஸ்மஸ் நாளே எனக்கு தெரியாது அப்போ. இல்லையா நாங்கள்லாம் போதனை இருக்கிற நாட்கள் அது இல்லையா. அந்த நாளில் ஒரு பாஸ்டர் ஐயா 4 பேர் இருக்குது 4 மணிக்கு வருத்தப்பட்டு பாரசுகளுக்கு ஒரு எல்லோரும் என்னோட வாழ்க்கை நான் இதை சொல்லி மத்தியில் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனமா படிக்கலாம். மத்திய 6ஆம் மாதம் இருக்கும். கட்டு மத்திய மாறிடுவோம் கேட்கலாம். 11:28 11 நான் பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னோட வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்ன அதிகாரம் படிப்பா? மத்தேயு 11:28. 11:28 படிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்படி அந்த தெருவில் வரப்ப பாஸ்டர் எங்கள் ஆளுங்கெல்லாம் சம்சாரிக்காரங்களா அதிகாலை 4 மணிக்கோ 3 மணிக்கோ 5 மணிக்கு எழுந்து சாணி எடுத்து வந்து தெருவில் போட்டு பூ வச்சு அந்த ஒரு சாணி என்ன பண்ணுவாங்க ஓட்டா பண்ணி அதை ஒரு பூ வச்சு கும்பிட்றது ஜனங்களாக எங்கள் ஆளுங்க. என் வாரம் நைட்டு 11 மணி இருக்கும், 12 மணி இருக்கும், 1 மணி இருக்கும், 2 மணி இருக்கும். சும்மா ரஜினி பாட்டி, எம்ஜிஆர் பாட்டி, சிவாஜி பாட்டெல்லாம் போட்டு கண்டனக்கா டான்ஸ் ஆடி வெற்றில பாக்கு புகழெல்லாம் தெருவெல்லாம் நாரும் துப்பி புகழெல்லாம் ஊட்டியிருப்பாங்க. அதில் யார் வருவாங்க? எந்த தலைவர் வந்தாலும் பஞ்சாயத்து தலைவர் வெளியே இருப்பாங்க. அதே அந்த நாட்கள் தெருவில் வரமாட்டாங்க. கூட இது கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட தெருவில் எங்கள் ஐயா நடிகர் வந்தார். கவிஞர் மணி நடிகருக்கு சொல்கிறப்போ என் தங்கச்சி தான் அங்கே தூங்காமல் ஓடி வச்சு ஐயா இவங்க எல்லாரும் தூங்கி இருப்பாங்க, நீ இவங்க எவ்வளோ கத்துனாலும் யாரும் ஏற்றி வர மாட்டாங்க. ஐயா எனக்கு 3 மாதம் ஆச்சு நான் சரியாக தூங்கி ஐயா 3 மாதம் ஆச்சு நான் தூங்கி ஐயா எனக்காக ஜவாப் பண்ணுங்க ஐயா, எனக்கு தூக்கம் இல்லை ஐயா அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஆச்சுமா? என்ன ஆச்சு சொன்னாங்க. அவங்க அந்த கதையெல்லாம் சொல்கிற ஒரு பையன் வந்து ட்ரெயினில் மாற்றினா சொல்லி அப்போது ஐயா தண்ணி எடுத்து ஜபம் பண்ணி ஏசி ரத்தம் ஜெயம் இந்த பயாட்டி இந்த மகளுக்கு போ முன்னாடி அடிச்சு அவர் சொன்னார், அம்மா நல்லா தூக்கம் வரும், நீ காலையில் ஏந்திரி, நீ வீட்டுக்கு வந்து சர்ச்சுக்கு வந்து சாட்சி சொல்லணும். அலையில சொல்லணும். அப்படி உங்களுக்கு தூக்கம் கொடுப்பாரு ஆண்டார். அலையா இங்கே ஒரு அம்மா தூங்குறாங்க, மனக்கவலை தூங்குறாங்க. போ கவலைலாம் இன்னைக்கு மாறி போச்சு. அலையா அலையா அந்த அம்மா பேர் இங்கே எழுதி வச்சு கவனம் ரொம்ப மனக்கவலை தூங்குறாங்க. ஐயா என்ன சொல்ல சுற்றி போட்டு ஐயா கைதி வருவார். நான் கைதி வர மாட்டேம்மா, நாளைக்கு எதுவும் இருப்பது அந்த வீட்டில் இருப்பேன். அலையா இப்படி அவங்க ஜவம் பண்ணி போயிட்டாங்க. இவங்க 10 மணிக்கு நான் நல்லா பார்க்குறேன். தங்கச்சி நல்லா கோட்டை வச்சு தூங்குது. ஏழுல உடனே என்ன சவுண்டு கொடுத்துச்சுமா? அதே சொல்லிச்சு, அப்படியே சவுண்டு கொடுத்துச்சு. நாங்கள் சொன்னோம், என் பக்கத்தில் ஒருத்தர் சாமியார் இருந்தார், இந்த சாதிக்காரன். இது மேலே வெள்ளைக்காரன் பேய் உட்காந்துச்சு. என்ன பேய்? என்ன பேய்? அலேரியா பேய். என்ன பேய்? அலேரியா பேய் வெள்ளைக்காரன் பேய் உட்காந்துக்கிட்டு ஒரு புடிச்சு போட்டி கட்டி வை அங்கே உட்கார வச்சுட்டு பெரிய வீட்டு நாங்கள் பெரிய ஜாதி பெரிய வீட்டில் பெரிய பேய் உட்காந்துக்கிச்சு. இல்லையா அது வெள்ளைக்காரன் பேய் சொல்லி கேள்வி படித்து போயிட்டாரு. அந்த அம்மா அப்படியே இருந்துச்சு. கொஞ்ச நாள் கடுத்து போச்சு. கொஞ்ச நாள் கடுத்து போய் எங்கள் அண்ணங்கள்லாம் திட்டுவாங்க என் தங்கச்சிக்கு போய். நான் தான் சொல்லாமல் நான் தான் வருவேன். நான் தான் சுமதி இதெல்லாம் பண்ண வேண்டாமா, உனக்கு ஏசப்பா தெரிஞ்சிச்சா நீ மனசு வச்சு ஜவ் பண்ணிக்கோ, நீ ஏன் கற்று நீ ஏன் பசங்களாக கூப்பிட்ற இப்படி தான் நான் சொல்லிட்டு போவோம். சில நாளில் ஒரு நாள் நான் ஓடி வந்தேன். ஏன் வந்த சொன்னால் என் பொண்டாட்டி வயிற்று வலி நான் கேளாத தெய்வம் இல்லை. கடைசியில் சாமியார் தேடி பார்த்தேன், தெய்வத்தை தேடி பார்த்தேன், எம்மா ரத்தம் பிடிச்சி பார்த்தேன், அந்த வயிற்று வலி போகிறேன். அப்போ நான் நினச்சி பார்த்தேன், என் எதிர் வீட்டுக்காக மண்ணு வச்சுருப்பான். அதுலையா ஏன்னு சொன்னால் நான் பயங்கர இன்டர்நெட் ஃப்ராடு. என்ன ஃப்ராடு? இன்டர்நெட் ஃப்ராடு சொன்னால் ஃப்ராடு கொஞ்சம் ஃப்ராடு இல்லை சாமி, அப்படி ஒரு ஃப்ராடு. நான் சின்ன 7 வயசுலேருந்து இன்டர்நெட் ஃப்ராடு. எத்தனை வயசுலேருந்து? 7 வயசுலேருந்து இன்டர்நெட் ஃப்ராடு. உங்கள் ஊரில் இருந்தால் போதும் உங்களெல்லாம் ஏமாற்றி உங்கள் வீட்டில் இருந்து எல்லாம் பொண்ணு காசு நான்லாம் திருடு பண்ண மாட்டேன். பேச்சுவார்த்தையிலே எல்லாம் ஏமாற்றி போயிடுவேன். இல்லையா எப்படி ஏமாற்ற சொல்ல? காலையில் தெரியல வருவேன், முகத்தை பார்க்கணும். ஒரு முகம் வந்து இல்லையே பாஸ்டர் அம்மா தான் இது வந்து பார்ப்பேன். இந்த வந்து புதுசு வந்து பார்த்தி எகா சோறு தர்மலட்சுமி புரியுதா? போ நல்லா தான் இருக்கீங்க, போய் வேலை பண்ணி சாப்பிடும். பிச்சை கேட்குறேன் எக்கம் இல்லையா
ஏன் ஒரு பக்கம் போவேன் நேரம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்காட்சி அம்மா வந்துட்டு அது சோறு கேட்ட திட்டி விட்டுச்சு, நீ போய் நான் சொல்கிறது போய் சொல்லிடு. அப்போ என் பண்ணிட்டு வெள்ளைக்காட்சி என்ன புரிக்காட்சி கொஞ்சம் வெளியே வா, ஏன் கொஞ்சம் வாயன் வெளியே வந்து, ஏம்மா உன் முகத்தில் எவ்வளோ வலிக்குது, உன் வீட்டில் என்னென்னா கஷ்டமோ, போமா ஏகப்பட்ட கஷ்டம் சொன்ன என்ன தீர்க்க போறியா, தீர்க்கிற அலையா அல்லேலியா. இதுக்கு ஒரு அலையா தீர்க்கிற சொல்லுவான். என்னம்மா சொல்லுமா தீர்க்குமா, ரொம்ப கஷ்டப்படுது. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பச்சை அரிசி எடுத்துக்கிறேன், சஞ்சீவேர் மூலிகை வீட்டாங்க, என்ன மூலிகம், பச்சை மூலிகம், அது மிஸ் பண்ணி 7 டைம் மூஞ்சில் சுற்றி சிட்டுக்குருவி அப்போ நிறையா இருக்கும், அதை சிட்டுக்குருவி இருக்கிற இடத்த போட்டுது, அது ஒன்று சாட்டி பறந்து போனால் அங்கெல்லாம் பறந்து போயிடும். பொண்ணுக்கு காசுக்கு பணத்துக்கு சொத்துக்கு சொல்றதுக்கு எதுவுமே குறை இருக்காது. அப்படியெல்லாம் மந்திரம் பண்ணி போடுற இடத்துல நீ தாண்டிட்டேன். அதுதான் விசாசிக்கிலையும் வந்து அதை உங்களுக்கு சொன்னால் போதும். அம்மா கூட அந்த மருந்து எவ்வளோ வேணும் தரேன், 50 ரூபா கொடுப்பா. 50 ரூபா இல்லை, என் வீட்டுக்காரர் கூப்பிடணும், அவரு தான் வச்சிருப்பாரு தப்பாங்க. அப்போ தான் அவ்வளோ அப்போ தான் நான் ஒப்பையை வச்சுக்கினேன், வெறி மீசாலை வச்சுக்கினேன், மந்திராவதியோட பெரிய தாயத்தை வச்சுக்கின்னு வரேன். வந்தவுடனே ஐயோ இவருக்கு இப்போ நான் திட்டு விட்டேனே, இவருக்கு அவங்க வீட்டில் தெரியாதுமா, என் வீட்டில் அதெல்லாம் மனசில் வச்சுக்க மாட்டேன். என்னாச்சு எப்பா எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மருந்து கூட அந்த பச்சை மருந்து கூட கொல்லி மலை, என்ன மலை, அந்த மலை எப்படி ஒன்றும் நான் பார்க்கல. கொல்லி மலை இருந்து 40 நாள் பட்னியாக போயிட்டு பாம்பு தேவை மிருகத்தில் போயிட்டு அங்கே சஞ்சீவேரோட பச்சையில் எடுத்து வந்து கொடுத்தா சும்மா கொடுக்கணுமா? அந்த அம்மா ஒரு வாங்கி சோறு போட பிசுறாங்க, அந்த அம்மா ஓடுறாயா ஐயா நீ என்ன கேட்டாலும் என்ன கேட்ட உங்கள் வீட்டில் தங்கம் இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். அப்போ அந்த மூக்கு கைட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் மூக்கு தான். எதுக்கு ஐயா? அப்போ நம்ம போகிறோம் கைட்டு ஏதோ கைட்டு விட சொல்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க, கைட்டுருவாங்க. உங்கள் வீட்டில் துணி மணிக்கு எதுவுமே குறைய இருக்காது, வேணுமா வேண்டாமா? ஐயா வேணுமா? அப்போ நீ கல்யாணம் பண்ணுற பட்டுக்கு நான் எடுத்துவா கல்யாணம் போடுவேன், இது எடுத்துவா வேணுமா வேண்டாமா? எடுத்து வந்துடுறையா. ஒரு வாய் சோறு போட்டுட்டு நல்லா வந்துருக்குமா சொல்லு சாமி, எடுத்து வந்துடுவாங்க. உங்கள் வீட்டில் தானியத்துக்கு சாப்பாடுக்கு சோறுக்கு தண்ணிக்கு எதுவுமே குறைய இருக்காது, என்ன புண்ணாக்கெல்லாம் குறைய இருக்காது. ஆமாம், அது எல்லாரும் ஒவ்வொரு கிலோ இருந்தா எடுத்துவா. ஐயா சிலர் 1/2 கிலோ 1/4 கிலோ 3/4 கிலோ எவ்வளோ இருக்குது அவனை எடுத்தா வீட்டில் இருந்து எல்லா மூட்டைகளும் எடுத்து வந்துடுவாங்க, எல்லாம் விட்டுருவாங்க. சொன்னதெல்லாம் எடுத்து விடுவாங்க. இவங்க என்ன நினைப்பாங்க, சும்மா ஏதோ அவங்களுக்கு காட்டி ஏதோ மண்ணு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் எல்லாம் தொடுதோ சோப்பு அதில் போய் 5 சோப்பு எடுத்து வா. அப்போல்லாம் சாண்டு மாதம் நான் சொல்லுவேன், உங்கள் வீட்டில் கண்ணி பொண்ணு அந்த பொண்ணு மூலியமாக தான் இந்த வீட்டில் கஷ்டம். ஏன்? அந்த பொண்ணு தான் 4 ரோட்டில் போய் யாரோ கைப்பு பண்ணி மந்திரம் பண்ணி அது தாண்டி வந்துக்குது. அப்போ வந்துச்சுப்பா சரியா உங்கள் வீட்டுக்கு. ஆமாயா உண்மையா அந்த பொண்ணுக்கு அப்பப்போ சொல்ல மாட்டியா? அதெல்லாம் நான் கைப்பு எடுக்கணும். இப்போ நீ என்ன பண்ணு, உங்கள் வீட்டுக்காரங்க கூப்பிடு. சில அவங்க வீட்டுக்காரங்க கூப்பிடுவோம், சில வேலைக்கு போயிட்டோம், வீட்டுக்கார வேலை போயிடுது. அவங்க வீட்டுக்கார வேலைக்கு போயிட்டு இருந்தால் உங்கள் குடும்பத்தில் யார் ஆம்பளைங்க இருந்தால் ஒரு 5-6 பேர் கூப்பிடு, அண்ணன் தம்பிமா எல்லா பேர் கூப்பிடு, எல்லா பேரும் உட்கார வச்சு சும்மா எடுத்து போனால் குறிக்கார ஏமாற்ற போய் அடிப்பாங்க இல்லையா? அப்புறம் வந்து எல்லா கும்பலும் உட்கார வச்சுருந்தா பஞ்சாயத்து பண்ணி 1 மணி நேரமோ 3 மணி நேரமோ 3 மணி நேரமோ எல்லாம் போய் மூட்டை கட்டி